பீஃப் பிரியாணி போட முதலிடு. நீ யார் என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? நீ எவனை தள்ளுவண்டி கடையில் பீஃப் கடை நடத்தும் தம்பதியிடம் பாஜக நிர்வாகி ஒருவர் மிரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்த நிலையில் இந்த விவகாரம் பூதாகரமாகி உள்ளது. கோவை உடையாம்பாளையம் பகுதியில் ஒரு தம்பதி பீஃப் பிரியாணி, சில்லி பீஃப் போன்ற உணவுகளை தள்ளுவண்டி கடை மூலம் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களிடம் வாக்குவாதம் செய்த பாஜக நிர்வாகி ஒருவர் இங்கு பீஃப் கடை போடக்கூடாது என்று பேசியுள்ளார். யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க, இது ஊர் கட்டுப்பாடு என்று அவர் கூற, பீஃப் பிரியாணி போட முதலிடு. நீ யார் என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? நீ எவனை தம்பதியினரும் பதிலுக்கு வாக்குவாதம் செய்த காட்சிகள் வெளியாகி இருந்தன. மீன் கடை போட்டதெல்லாம் தப்பு இல்லையாமா, பீஃப் கடை போடுறதா தப்பாமா? இவங்களுக்கு ஆகாதுனாக்கா எதுவுமே ஆகாதாமா, அப்ப ஆகாத எல்லாத்தையும் எடுக்க சொல்லு. இந்த நிலையில் நடந்தது பற்றி நம்மிடம் பேசிய தம்பதி தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மிரட்டல் விடுப்பதால் அச்சம் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அதே பகுதியில் சிக்கன், மீன் உள்ளிட்ட அசைவ உணவுகள் விற்கப்படுவதாகவும் அதனை கண்டுகொள்ளாமல் தங்களை மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்க பீஃப் பிரியாணி போட்டிருக்கோம், சில்லி போட்டிருக்கோம், போட்டி வருவல்னா அந்த ஸ்கூல் உடையாம்பாளையம் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அங்கே தள்ளி தானே போட்டிருக்கோம். கோயிலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கோயிலுக்கிட்ட நீ எதுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி சுப்பிரமணியங்க அவருக்கு பிஜேபியில் இருக்காருண்ணா, பிஜேபி அந்த கட்சியில் இருக்காருங்க. நீ யாரு கேட்டு கடை போட்டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாளே மிரட்டினாங்க. நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் நாங்கள் செய்வோம்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாருன்னா, அதுக்கப்புறம் இப்போ இடையில திங்கக்கிழமை வந்தாருங்க. நீ போட சொல்லி நான் போட வேண்டாம்னு சொன்னல, நீ எதுக்கு திருப்பி போட்ட, கடையெல்லாம் உடைக்கிட்டோமா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மிரட்டாருன்னா. குறிப்பாக அதே பகுதியில் சிக்கன், மீன் உள்ளிட்ட அசைவ உணவுகள் விற்கப்படுவதாகவும் அதனை கண்டு கொள்ளாமல் தங்களை மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். சிக்கன் ரைஸ் கடை இருக்கு, மீன் கடை இருக்கு, 1க்கு 3 மீன் கடை இருக்கு, இவ்வளோ ஐட்டம் இருக்குது. அந்த பக்கம் பிரியாணி கடை இருக்கு, இவ்வளோ எல்லாம் விட்ட போட்டு எங்களை மிரட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, இது ஆகாதுன்னா ஆகாது, நீ கடை எடு, உன்னை யார் கேட்டு நீ போய் போடுற, இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டானா. இதனையடுத்து மிரட்டல் விடுத்த பாஜக நிர்வாகி சுப்பிரமணியிடம் கேட்டபோது, இதை நானாக சொல்லவில்லை, பீஃப் கடை போடக்கூடாது என்பது ஊர் கட்டுப்பாடு. கோவில் பள்ளிக்கூடம் பக்கத்திலேயே பீஃப் கடை போடுவதுதான் பிரச்சனை. அங்கு இருக்கும் மற்ற மாமிச கடைகளையும் எடுக்குமாறு கூறியுள்ளோம். என்ன கடைன்னு இல்லை, அதில் நல்லா கேட்டுக்குங்க. அதில் இட்லி போடு, தோசை போடு, டிஃபன் புரோட்டா போடு, வெஜ் ஐட்டங்கள் எது வேணாலும் போடலாம். இந்த ஒன்றை மட்டும் தவிர்த்துருந்தா நாங்கள் சொல்கிறோம். அவங்ககிட்ட பையன்கிட்ட அதிகமாக தான் சொன்னோம். அன்றைக்குமே இட்லி ஓடு, தோசை ஓடு, ஏன்னா தொழில் பண்ணுறாங்க. அவங்க தள்ளு வேண்டி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒர்க் பண்ணி ஒரு சிறு குடும்பத்துலேருந்து வந்துக்கிறான். அவன் கஷ்டப்படுறான். அவன் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நீங்கள் அவன் தொழில் அங்கே இல்லை. இப்போ தள்ளு வண்டி வலிக்கிற பொழைச்சிட்டு போகிறாங்க. நாங்கள் யாருமே ஒரு தள்ளு வண்டிக்கார போய் போட வேண்டாங்கிறது நம்ம எதுவும் சொல்கிறதில்ல. இந்த ஒரு நான்வெஜ்ங்கிறத தவிர்த்து சொல்கிறோம். ஏன்னா இது கோயில், இது ஊரினுடைய கட்டுப்பாடு. இது நாங்கள் ஊருக்கார் எல்லாருமே சொல்லி கெடுக்கிறோம். வேண்டான்னு ஒரு சொல்கிறீங்க. வேறு சைவ சாப்பாடு என்றால் பிரச்சனையே இல்லையே என்று கூறியுள்ளார். இந்த விவகாரம் அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தள்ளுவண்டியில் பீஃப் கடை நடத்தும் தம்பதியை பாஜக நிர்வாகி ஒருவர் மிரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்த நிலையில் இந்த விவகாரம் பூதாகரமாகியுள்ளது.